10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 8 புள்ளியியலும் நிகழ்தகவும் பயிற்சி 8.1 10வது கணக்கு பார்க்கிறோம். ஒரு வாரத்தில் 5 மாவட்டங்களில் வெவ்வேறு இடங்களில் பெய்த மழையின் அளவானது பதிவு செய்யப்பட்டு கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுக்கப்பட்டுள்ள மழையளவின் தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவுகளானது தொகுக்கப்பட்ட தரவாகும். ஸோ ஒரு தொகுக்கப்பட்ட தரவிற்கான திட்ட விளக்கம் கணக்கிடணும் அப்படின்னா அதற்கு உண்டான சூத்திரமானது தொகுக்கப்பட்ட தரவிற்கு உண்டான திட்ட விளக்கம் கணக்கிடுவதற்கு உண்டான சூத்திரம் திட்ட விளக்கம் சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் பை என் கேபிட்டல் என் மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ பை கேபிட்டல் என் ஹோல் ஸ்கொயர் என்பது திட்ட விளக்கத்திற்கு உண்டான சூத்திரம். அதாவது மழையளவு மில்லிமீட்டரில் கொடுக்கப்பட்டிருக்கு. இடங்களின் எண்ணிக்கை எத்தனை இடங்களில் அந்த குறிப்பிட்ட மழையளவு பெய்திருக்கிறது என கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 45 மில்லிமீட்டர் மழையளவானது 5 இடங்களிலும் 50 மில்லிமீட்டர் மழையளவானது 13 இடங்களிலும் 55 மில்லிமீட்டர் மழையளவானது 4 இடங்களிலும் 60 மில்லிமீட்டர் மழையளவானது 9 இடங்களிலும் 65 மில்லிமீட்டர் மழையளவானது 5 இடங்களிலும் 70 மில்லிமீட்டர் மழையளவானது 4 இடங்களிலும் பெய்வதாக கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் வரிசையில் இருக்கக்கூடிய மழையளவு எக்ஸின் மதிப்பாகும். இரண்டாவது வரிசையில் இருக்கக்கூடிய இடங்களின் எண்ணிக்கை எஃப்பின் மதிப்பு. அதாவது எஃப் என்பது கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவு புள்ளியின் நிகழ்வெண் மதிப்பு. கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தரவு புள்ளியின் நிகழ்வெண் மதிப்பாக எடுத்துக்கலாம். இந்த நிகழ்வெண் மதிப்பில் 45, 50, 55, 60, 65, 70 என 6 மதிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊக சராசரியா டிஐ கணக்கிடுவதற்கு ஊக சராசரி கணக்கிடுவோம். இந்த முதல் மதிப்பு எக்ஸையில் இருந்துதான் ஊக சராசரி நம்ம எடுப்போம். 6 எண்கள் இருக்கிறதுனால இடையில 2 எண்கள் நமக்கு இருக்கு, 55 மற்றும் 60. இப்போ 55, 60 2 எண்களில் எந்த ஒரு எண்ணை வேணாலும் நம்ம ஊக சராசரியாக எடுத்துக்கலாம். எனவே ஊக சராசரியின் மதிப்பானது, அதாவது அஸ்யூம்டு மீன் ஊக சராசரி ஏயின் மதிப்பானது 55 என எடுத்துக்கலாம். அடுத்து அட்டவணை கணக்கிடலாம். அட்டவணையில் எக்ஸ்ஐ என்ன, எஃப்ஐ என்ன, டிஐஇ, டிஐ ஸ்கொயர், சம்மேஷன் எஃப்ஐ டிஐஇ, எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் இதெல்லாம் கணக்கிட்டுட்டு அடுத்து சூத்திரத்தில் இந்த மதிப்புகளை பிரதியிடலாம். அட்டவணையில் முதல் காலத்தில் எக்ஸ்ஐ, அடுத்து எஃப்ஐ, அடுத்து டிஐ என்பது எக்ஸ்ஐ மைனஸ் ஏயின் மதிப்பாக இடையில் இருக்கக்கூடிய 2 எண் 55 மற்றும் 60ல் 55 எடுத்திருக்கிறோம். டிஐ ஸ்கொயரு, எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் ஆகியவை வேணும். அந்தந்த மதிப்புகளை எழுதிட்டோம். எக்ஸ்ஐ தரவுகளை எழுதியாச்சு. எஃப்ஐ தரவுகளுக்கான நிகழ்தகவு 45க்கு உண்டான நிகழ்தகவு 5, 50 எனும் பொழுது 13, 55 எனும் பொழுது 4, 60 எனும் பொழுது 9, 65 எனும் பொழுது நிகழ்தகவு 5, 70 எனும் பொழுது 4 ஆகிய மதிப்புகளை எழுதிட்டோம். டிஐ கணக்கிடலாம். எக்ஸ்ஐயின் மதிப்பானது 45, ஏ என்பது 55ன்னு எடுத்திருக்கிறோம். 45 மைனஸ் 55 மதிப்பு -10. அடுத்து 50 மைனஸ் 55 எனும் பொழுது மதிப்பானது -5. 55 மைனஸ் 55 எனும் பொழுது மதிப்பு 0. எக்ஸ்ஐயின் மதிப்பு 60 மைனஸ் 55 எனும் பொழுது +5. 65 மைனஸ் 55 எனும் பொழுது மதிப்பு 10. 70 மைனஸ் 55 15. டிஐ கணக்கிட்டுட்டோம். டிஐ ஸ்கொயர் வர்க்கப்படுத்தலாம். ஸோ டிஐ ஸ்கொயர் எழுதிக்கிட்டோம் அப்படின்னா -10 வர்க்கப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா 100. -10 பெருக்கல் -10 -5 பெருக்கல் -5 ப்ளஸ் 25. 0 பெருக்கல் 0 0, 5 25, 10 பெருக்கல் 10 100, 15 பெருக்கல் 15 225. டிஐ ஸ்கொயர் எழுதியாச்சு. எஃப்ஐ டிஐ எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 5 பெருக்கல் -10 -50, 13 5 65 -65. 0 கூட 4 பெருக்கிறப்ப 0 தான். 9 பெருக்கல் 5 45, 5 பெருக்கல் 10 50, 4 பெருக்கல் 15 60. எஃப்ஐ டிஐ ஸ்கொயரு, எஃப்ஐயின் மதிப்பு 5, டிஐ ஸ்கொயர் 100, 5 பெருக்கல் 100 500, 13 பெருக்கல் 25 எனும் பொழுது மதிப்பு 325, 4 பெருக்கல் 0 0, 9 பெருக்கல் 25 225, 9 பெருக்கல் 5 பெருக்கல் 100 500, 4 பெருக்கல் 225 900.
அடுத்து தெரிய வேண்டியது கேபிட்டல் என் வேணும். கேபிட்டல் என் என்பது நிகழ்தகவுகளின் கூடுதல், அதாவது எஃப்ஐயின் கூடுதல் கேபிட்டல் என். எனவே n ஈக்குவல் டு எஃப்ஐயின் மதிப்புகளை கூட்டிக்கலாம். 5 + 13 18, 18 + 4 22, 22 + 9 31, 31 + 9 40. சம்மேஷன் எஃப்ஐ டிஐ வேணும். இதனுடைய மதிப்புகளை கூட்டிக்கலாம். இங்கே கூட்டுறதை பொறுத்த வரைக்கும் எதிர்குறியில் இருக்கக்கூடிய எண்களை ஒரே ஒன்றா கூட்டிட்டு பாசிட்டிவ் எண்களை ஒரே டயத்தில் கூட்டிக்கலாம். 50ஐயும் -65ஐயும் கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது -115ன்னு கிடைக்குது. -115. அதே போல் பாசிட்டிவ் எண்களை கூட்டிக்கிட்டோம் அப்படின்னா 50 + 60 + 50 110, 110 + 45 எனும் பொழுது 155 ப்ளஸில் இருக்குது. இந்த இரண்டு எண்களையும் சுருக்கிறோம் அப்படின்னா, அதாவது 155 -115 ரெண்டையும் கழிச்சுக்கிட்டோம்னா 0 4 1 -1 0. அப்போ மதிப்பானது +40ன்னு கிடைக்குது. எஃப்ஐ டிஐ ஸ்கொயரை கூட்டுறோம். சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர். இந்த மதிப்புகளை கூட்டுறப்ப அனைத்துமே ப்ளஸ் குறியில் தான் இருக்குது. 5 + 5 10க்கு 0, மீதி 1, 1 + 2 3, 3 + 2 5. அப்போ இங்கே 5ன்னு கொடுத்துட்றோம். 5 + 3 8, 8 + 2 10, 10 + 5 15, 15 + 9 24. 2450. 2450. திட்டவிலக்கத்திற்கு உண்டான சூத்திரம் ஏற்கனவே எழுதியிருக்கிறோம். சிக்மா ஈக்குவல் டு சம்மேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயரின் மதிப்பு 2450 பை கேபிட்டல் எண்ணின் மதிப்பானது 40 மைனஸ் சம்மேஷன் எஃப்ஐ டிஐ 40 பை 40 ஹோல் ஸ்கொயர். இந்த மதிப்புகளை சுருக்கலாம். ஸோ சுருக்கிக்கிட்டோம் அப்படின்னா 2450 பை 40 அப்படியே எழுதிக்கிறோம். 40 40 ஒரு முறை கேன்சல் ஆகிடும். அப்போ 1 ஸ்கொயரின் மதிப்பு 1. கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 40ஆல் பெருக்கிறப்ப 2450 மைனஸ் 40 பை 40. 2450 மைனஸ் 40 எனும் பொழுது மதிப்பு 2410 பை 40. 2410 பை 40. இதை கேன்சல் பண்ணலாம். ஒரு 0 கேன்சல் ஆகிடுது. 241 பை 4ன்னு இருக்குது. இரண்டு மதிப்புகளையும் கேன்சல் பண்ணிவிட்டு கிடைக்கக்கூடிய மதிப்புக்கு வர்க்கமூலம் எடுக்கலாம். 6 நாங் 24, 1 வகுப்படாத 0 போட்டு புள்ளி வச்சுக்கிறோம். 10, 10ல் 2 நாங்கு 8, மீதி 2 20, 5 நாங்கு 20, 60.25ன்னு இருக்குது. இதுக்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம். 60.25க்கு வர்க்கமூலம் எடுக்கிறோம் அப்படின்னா நீள்வகுத்தல் முறையில் வர்க்கமூலம் எடுக்கிறோம். வலது பக்கம் இருந்து 2 எண்களாக எடுத்துகிட்டு வருவோம். 25, இங்கே 60 எடுக்கிறோம். 60ல் 7 49, 8 64. அப்போ 7 முறை தான் வரும். 7 49. 49ல் 60லேருந்து 49 கழிக்கிறோம் அப்படின்னா மதிப்பு 11. அடுத்து 2 எண்களாக தான் கீழே இருக்கணும் வர்க்கமூலம் எடுக்கிறத பொறுத்த வரைக்கும். ஈவில் என்ன எண் இருக்குதோ அதை 2ஆல் பெருக்கி எழுதலாம். 2 பெருக்கல் 7 14. இப்போ இந்த 14ஓட ஒரு எண்ணை நம்ம ஈவுலையும் முன்னாடியே சேர்க்குறோம் அப்படின்னா 1125க்குள்ளே வரணும். அப்போ எந்த எண்ணு சேர்க்கலான்னா 60க்கு அடுத்து புள்ளி இருக்கிறதுனால இங்கேயும் புள்ளி வச்சுக்கிறோம். 7ன்னு கொடுக்கலாம். 7 49, மீதி 4. 7 நாங்க 28, 4 32, மீதி 3. 1 7 3 10. அப்போ இந்த எண்களை கழிக்கிறோம் அப்படின்னா கிடைக்கக்கூடிய மதிப்பு 15 பரோ வாங்கிக்கலாம். 15 மைனஸ் 9 6. 1 இருக்கும். 11 மைனஸ் 2. 11 மைனஸ் 2 எனும் பொழுது 9. அடுத்த இடத்துல 0 இருக்கும். இங்கேருந்து 1 வாங்குகிறோம் அப்படின்னா மதிப்பு 96. 0 மைனஸ் 0 0, 96 மதிப்பு. அடுத்து 2 0 சேர்த்துக்கலாம். முதல் 2 எண்கள் அப்படியே எழுதிடுவோம். இந்த எண்ணை 2ஆல் பெருக்குவோம். 2 என்னது 14, மீதி 1. 1 4ஓட சேர்க்குறோம் அப்படின்னா 5. 154. 154ஓட ஒரு எண்ணை சேர்க்குறோம் அப்படின்னா 960க்குள்ளே வரணும். இப்போ எந்த எண்ணு கொடுக்கலான்னா 6ன்னு கொடுக்கலாம். 6 6 36, மீதி 3. 6 நாங்க 24 3. 6 நாங்க 24 3, 27, மீதி 2. 5 6 32, 32, மீதி 3. 1 6 3 9. புள்ளிக்கு அடுத்து ஒரு 2 எண்கள் எழுதினோம்னா போதும், கழிக்கலாம். பாரோ வாங்கிட்டோம்னா 10 மைனஸ் 6 4, 9 மைனஸ் 2 7, 5 மைனஸ் 2 3. அடுத்து 1 5. இந்த
கடைசி எண்ணை 2ஆல் பெருக்கணும் வர்க்கமூலம் எடுக்கிறதுக்கு. 2ஆல் பெருக்கிக்கிட்டோம் அப்படின்னா மதிப்பானது 6 2 12. 6 2 12 மீதி 1 முதல் எண்ணோட கூட்டுறப்ப 4 + 1 5. 1552. 2 0 சேர்க்கலாம். 2 2 எண்களா அப்படிங்கிறப்ப 2 0 சேர்க்கலாம். இப்போ ஒரு எண்ணை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த எண்ணுக்குள்ளே வரணும். 1 2 முறை வரத்துக்கு வாய்ப்பு. 2 5 30. அப்போ 2 முறை வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 2 2 4. 2 2 4. 2 5 10க்கு 0 மீதி 1. 2 10 1 11க்கு 1 மீதி 1. 1 2 2 + 1 3. இப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். அதாவது என்ன மதிப்பு இருக்குது? 7.762. சராசரியாக அதாவது தோராயமாக வர்க்கமூலம் எடுக்கிறப்ப புள்ளிக்கு எடுத்து ஒரு 2 எண்கள் எடுத்தால் போதும். 3வது இடத்துல 2 இருக்கிறதுனால 2வது எண்ணோட எந்த ஒரு எண்ணையும் கூட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. தேர்ஃபோர் தேவையான திட்ட விலக்க மதிப்பானது 7.76 ஆகும். தேங்க்யூ.